இந்தியாவின் புதிய போர் உபகரணங்கள் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படுவதோடு உலகளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதன் மூலம் இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்நுட்பம் மேம்படுவதுடன் நாட்டிற்கு தொழில்நுட்ப சுதந்திரமும் கிடைக்கிறது. மேலும் இந்தியாவின் இராணுவம் உலகளவில் பல்வேறு மிலிட்டரி பேஸ்களை அமைத்து அதிகப்படியான தாக்குதல்களை எதிர்கொள்கிறது. இவை எதிரி நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக விளங்குகிறது. அதாவது இந்தியாவின் பாதுகாப்பு சக்தி குறைந்து போகாது என்பதற்கான உறுதிமொழியாக உள்ளது. இதற்கிடையில் மிலிட்டரி பேஸ்கள் மட்டுமல்லாமல் இந்தியா தன்னுடைய பாதுகாப்பு துறையில் உயர் ஆட்சியலை நிறுவுவதற்கான முன்னேற்றங்களை மேற்கொண்டும் வருகிறது. இது உலகின் பல நாடுகளுடனான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு அத்தியாவசிய அடிப்படையாக இருக்கிறது. இந்தியாவின் இராணுவ அடிப்படைகள் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் எப்படி வலிமை கூட்டுகின்றன என்பதை விவாதிக்கின்றன. இதனால் இந்தியா தனது நிலையான பாதுகாப்பு முறைமைகளை மேம்படுத்திக் கொள்வதாக கூட செல்லும். இங்கு இந்தியாவின் வெளியுறவுத்துறையின் தாக்கம் மற்றும் உலகளாவிய நிலைமையில் அதன் பாதிப்பு குறித்து ஆராய்கின்றது. எனவே இந்தியா உலகளாவிய பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவின் மிலிட்டரி அடிப்படைகள் உலகளவில் எவ்வாறு உள்வாங்கப்படுகின்றன என்பதை பற்றி விவரிக்கின்றன. இது இந்தியா மற்றும் பிற நாடுகளின் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு உதவுகிறது. இந்திய விமானப்படை தற்போது உயரமான உயரத்தில் செயல்படக்கூடிய விமானங்களை இயக்குவதற்கான திறனை கொண்டுள்ளது. இது எதிரியான நாடுகளுக்கு எதிரான தாக்குதல்களை எளிதாக்குவதற்கும் முக்கியமானது. சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எதிரான போரின் போது இந்தியா தனது கடற்படை சக்தியை அதிகரிக்க முடியும். இதனால் இந்தியாவின் கடற்கரை பாதுகாப்புக்கு இது முக்கிய அம்சமாக அமைந்துள்ளது. மேலும் ஓமன் நாட்டில் உள்ள துறைமுகத்திற்கான இந்திய அணுகுமுறை இந்திய கடற்படை மற்றும் விமானப்படையின் செயல்பாடுகளை மேலும் மேம்படுத்தும். இது பெருங்கடலின் அருகே உள்ள பாதுகாப்பு வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக சிறந்த வாய்ப்பு. இந்திய கடற்படைக்கு முக்கியமான மொரீஷியஸ் தீவு அந்த நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உளவியல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உதவுகிறது. இது இந்தியாவின் கடற்படை நடவடிக்கைகளை மேலும் உறுதிப்படுத்துவதற்கு உதவும். இந்தியாவின் மொரீஷியஸ் விமானத்திடல் பெரிய போர் விமானங்களை இயக்குவதற்கான வசதிகளை கொண்டுள்ளது. இது இந்தியாவின் பாதுகாப்பு திட்டங்களை வலுப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான கட்டம். இரண்டாவது, இந்தியாவின் மலேசிய கடற்கரையில் உள்ள சாங்கி நாவல் அடிப்படையில் சீன கடற்படை நடவடிக்கைகளை கண்காணிப்பு செய்யும் திறனை கொண்டுள்ளது. இவை இந்தியாவின் பிராந்திய பாதுகாப்பிற்கு அமைதியளிக்கும் முக்கிய மூலதனங்களை உருவாக்குகின்றன.